ஹாய் வெல்கம் டு எஸ்டி மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி முடி அடர்த்தியாக கருமையாக நீளமாகவும் வளரணுன்னா இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தடு தான். எனக்கு 1 மந்த்லேயே நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. அதோட வீடியோவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோ முடி கொத்து கொத்தாக கையில் வந்துச்சு. அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணேன். 1 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா நம்மளோட முடி நல்லா அடர்த்தியாகவே கருமையாக வளரும். இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இது ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 or 4 மந்த்துக்கு நமக்கு இருக்கும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆளி விதை ஃப்ளாக்ஸீட். இது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கோங்க. இதை நம்ம அப்படியே ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை நல்லா 3 or 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி வச்சிட்டோம்னா அது ஒரு ஜெல் கண்டிஷன்ஸில் இருக்கும். அதை தான் நம்ம ஹேர் ஆயிலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆறுறதுக்கு முன்னாடியே இதை வடிகட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா வடிகட்ட முடியாத அந்த ஜெல் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் வெட்டி வேர், கருவேப்பிலை, வேப்பிலை, முடி கூந்தல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கற்றாழை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, ரோஜாப்பூ, கீழா நெல்லி கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாவே போதும். வேம்பு, ஓமம், மருதாணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டா அது ஒரு ரெட் கலர் அந்த கண்டிஷன்ஸில் வந்துடும். அடுத்து 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அடுத்து நெல்லிக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வசம்பு இதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்துட்டா போதும். அடுத்து வெற்றிலை 2, முருங்கைக்கீரை ஒரு கையளவு, வெந்தயம், ரோஸ்மேரி பெட்டல்ஸ் அது இருக்கும் கடையில், சூப்பர் மார்க்கெட்ஸில் தான் இருக்கும், கருஞ்சீரகம், அவுரிப்பொடி, திப்பிலி, பூலாங்கிழங்கு, வேம்பாலப்பட்டை, கடுக்காய், மகிழப்பூ இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாவே போதும். இது எல்லாமே சித்த மருத்துவ கடையில் இருக்கும். இந்த ஒரு 5-6 பொருட்கள் எல்லாமே சித்த மருத்துவ கடையில் கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினானது தேங்காய் எண்ணெய். அது நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூலாங்கிழங்கு, கடுக்காய், திப்பிலி, அந்த ரவுண்டாக இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இடித்து சேர்த்துக்கணும். இல்லைனா அதில் உள்ள எஃபெக்ட் இதில் இறங்காது. அதெல்லாம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்து அந்த ஹேர் ஆயிலில் சேர்த்துக்க போகிறோம். இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வேற நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்துரும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மேலே நல்லா பப்பிள்ஸ் மாதிரி வரும். நல்லா பப்பிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் ஆயிலை ஆஃப் பண்ணணும். நல்லா பப்பிள்ஸ் வரணும். நல்லா பப்பிள்ஸ் அதாவே அடங்கிரும். அப்போ தான் அதில் உள்ள எஃபெக்டிவ்லாம் அதில் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இது நல்லா கொதித்து இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 or 2 days அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இன்னும் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் இந்த ஹேர் ஆயில் நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். அப்போ தான் நமக்கு ஹேர் ஆயிலில் உள்ள அந்த எல்லா எஃபெக்ட்டுமே நமக்கு கிடைக்கும். நல்லா உறிஞ்சி வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா தலையில் தேய்ச்சி ஒரு மஜாஸ் மாட்டம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹேர் ஆயில் அவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது. நான் 1 month தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இது யூஸ் ஆகிருக்கு. அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ முடி கொத்து கொத்தாக வந்துச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எனக்கு இப்போ முடி கொட்டுறதே இல்லை. இப்போ ஒரு 2 or 3 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கொட்டுறதே இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக அவ்வளோ பெனிஃபிட் உள்ள இதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.